அன்புள்ள சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸலாத்து வஸலாமு அலா சய்யிதில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால தொழுகையுடைய சட்டங்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 25 வீடியோக்களை நாம் முடித்துவிட்டு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 26வது தொடராக 26வது பார்ட்டிலே நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். பாருங்கள், கடைசியாக நாம் சொன்ன வீடியோ, பிரயாணத்துக்கு நாம் போகும் பொழுது கஸ்ருடைய தொழுகையுடைய முறைகள் என்ன, அதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, அதே போல் எவ்வளவு தூரம் போனால் சஃபருடைய கணக்கு நமக்கு உண்டாகும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு உள்ள காணொலியின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் சஃபருக்கு போகும் பொழுது, பிரயாணங்களில் இருக்கும் பொழுது சில சமயங்கள் வாகனங்களில் காரோ அல்லது பைக்கு என்பதாக வேண்டாம், காரோ அல்லது ட்ரெயினோ அல்லது ஃப்ளைட்டோ அல்லது பஸ்ஸோ இது போல வாகனங்களில் நாம் சென்றால் நாம் அமர்ந்த நிலையில் தொழுகையை தொழுவலாமா, வாகனங்களிலேயே நாம் தொழுகையை நிலைநாட்டலாமா என்ற விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, முதல்ல பாருங்க, தொழுகை என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கிய முக்கியமான ஒரு ஃபரலான ஒரு கடமை. இஸ்லாத்துடைய 5 தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் இந்த தொழுகை. தொழுகை என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு நிலையிலும் விடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதிக்கவில்லை, மார்க்கமும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே, தொழுகையை ஒரு மனிதன் வேண்டுமென்றே விட்டால் அவன் காஃபிருடைய எல்லையை அவன் தொட்டுவிட்டான் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கலாம். அப்போ எந்த நிலையிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, தொழுகையை நாம் முதல்ல விடவே கூடாது. இப்போ பாருங்க, தொழுகை என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு வக்தான தொழுகைக்கும் ஒவ்வொரு விதமான குறிப்பிட்ட நேரங்களை அல்லாஹ் நிர்ணயித்து இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை என்பது அது முக்மின்களின் மீது குறிப்பாக்கப்பட்ட நேரங்களை வைத்து தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்களின் வழியாக நாம் பார்க்கலாம், அந்த தொழுகையுடைய வக்து வந்துருச்சுன்னு சொன்னா ஆரம்ப வக்தில், அந்த வக்து வந்த உடனே ஆரம்ப வக்தில் நாம் ஜமாத்தோடு தொழுவது, நாம் ஊரில் இருக்கும் பொழுது எந்த விதமான தங்கடமும் இல்லாத பொழுது ஜமாத்தோடு தொழுவது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். வீடுகளில் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக மஸ்ஜிதில் வந்து நாம் தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்பதாக ஹதீஸ்களின் வழியாக நாம் பார்க்கலாம். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ வாகனங்களில் நாம் போகும் பொழுது, சரிங்களா, இப்போ தொழுகை என்பது எந்த ஒரு நிலையிலையும் நம்ம விடக்கூடாது என்பது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, இப்போ வாகனங்களில் நாம் போகும் பொழுது தொழுகையை சில சமயங்களில் நம்ம அமர்ந்த நிலையில் தொழுவக்கூடும். சரிங்களா, இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம் அல்லது பஸ்ஸில் போகிறோம் அல்லது நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம்னு சொன்னால் அல்லது காரில் போகிறோம்னு சொன்னால் என்னங்க, சில சமயங்களில் நமக்கு நின்ற நிலையில் தொழுவ முடியாது. அது வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. அப்போ அங்கே நம்ம என்ன செய்யறது, அப்போ என்ன மார்க்கம் நமக்கு அந்த விஷயத்திற்கு என்ன ஒரு தீர்வாக சொல்லுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம கவனிக்கணும். இப்போ பாருங்க, முதல்ல தொழுகையில் நின்று தொழுவது என்பது அர்கானுஸ் ஸலா, தொழுகையுடைய ருக்குன்களில் பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கியாம் என்பது தொழுகையில் நின்ற நிலையில் தொழுவது என்பது அது தொழுகையுடைய ருக்குன்களில், தொழுகையுடைய அமைப்புகளில் பட்ட முக்கியமான ஒரு அமைப்பு. எப்போ நம்ம நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தால் நம்ம நின்று தான் தொழுவ வேண்டும். அல்லது ஏதாவது நோய் இருக்கு, அல்லது நமக்கு நின்று தொழுவதற்கு சாத்தியம் இல்லை, அல்லது இது போல வாகனங்களில் நம்ம போகிறோம், இப்போ நம்முடைய சொந்த காரில் நம்ம போகிறோம் என்று சொன்னால் நம்ம எந்த இடத்துல நம்ம நிப்பாட்ட முடியுமோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம நிப்பாட்டி நமக்கு தொழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சில சமயங்கள் அல்லது நம்ம ஒரு டிராவலை வச்சு நம்ம போகிறோம், பஸ்ஸில் போகிறோம் அல்லது ட்ரெயினில் போகிறோம், இது போல சந்தர்ப்பங்களில் நம்ம என்னங்க, நமக்கு நின்று தொழுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காது பெரும்பாலும். ஆனால் இதே பாருங்க, நம்ம வக்து முடிவதற்குள் அந்த தொழுகையுடைய உதாரணமாக நம்ம ஃபஜருடைய தொழுகையை முடித்து நம்ம பிரயாணத்தை தொடங்குறோம். சரிங்களா, இப்போ அந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம பிரயாணத்துக்கு போகிறோம். இப்போ பாருங்க, துஹருடைய வக்து வந்துடுது. இப்போ துஹருடைய வக்து வந்துடுது, நம்ம பிரயாணத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ட்ரெயின்ல வச்சுக்கணும் உதாரணமாக, இப்போ துஹருடைய வக்து முடிய போகுது, அசருடைய வக்து ஆரம்பமாக போகுது. அப்போ அந்த வக்து முடிவதற்குள் நாம நமக்குரிய இடத்தை நோக்கி நாம ரீச் ஆகி விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு நாம போகிய பிறகு தான் நம்ம கியாமோடு நின்ற நிலையில் நாம தொழுவ வேண்டும். சரிங்களா, ஒரு கால் நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை, நம்ம போவதற்குள் வக்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அமர்ந்த நிலையில் நம்ம என்ன செய்யலாங்க, அப்படியே தக்பீரை கட்டி நாம தொழுது கொள்ளலாம். கிப்லாவையும் நம்ம வந்து அந்த கவனிக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னு சொன்னா அதெல்லாம் வந்து ஒரு தரூரத்தான நிலைமை, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் அமர்ந்த நிலையில் நம்ம என்ன செய்யலாங்க, தொழுவலாம். ஆனா இதே நமக்கு வக்து இருக்கும், நம்ம போகுவதற்குள் நம்ம என்ன செய்யலாம், வக்து முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தா நம்ம என்ன செய்யணுங்க, அங்க நிப்பாட்டி தான் நம்ம தொழுவ வேண்டும். இல்லாட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஏன் சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு ஹாலாத்திலேயும் அவர்களுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹு தஆலா சிரமப்படுத்த மாட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை. அதே போல பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ்,
இந்த தீன்ல அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஆக்கவில்லை. சரிங்களா? எந்த விதமான இடையூறும் கஷ்டத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கல. வத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், உங்களால உங்களுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ, உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நீங்க தக்வாவோடு இருக்க முடியுமோ, இறையச்சத்தோடு இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு இருந்து வாடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை முதல்ல நம்ம என்ன செய்யணுங்க, உள்வாங்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இப்போ பாருங்க, இப்போ நம்முடைய சொந்த காலில் நாம போய்கொண்டே இருக்கின்றோம். இப்போ நாம நினைச்சா என்ன செய்யலாங்க, ஒரு நிலத்தின் மீது நிப்பாட்டி நம்ம அப்படியே தொழுவலாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்த நிறைய பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு பாக்கியம் என்ன சொல்லுங்க, நான் முதலே சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு 3 விதமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சரிங்களா? அந்த 3 சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான் என்னங்க, அல்லாஹ் இந்த பூமி முழுக்க சஜ்தா செய்யும் இடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். நமக்கு எந்த இடம் நம்முடைய கண்களில் படுகிறதோ அந்த இடம் சுத்தமாக இருந்தாலே உடனே நம்ம என்ன செய்யலாம், அதற்குரிய ஒரு விரிப்பை போட்டோ அல்லது ஒரு முசல்லாவை போட்டு நம்ம தொழுவ ஆரம்பித்து விடலாம். அப்போ நமக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தால், வக்து முடியாது அதற்குள்ள நம்ம போயிடலாம்னு சொல்லி இருந்தால் நம்ம சஃபர் செய்து நம்ம போக வேண்டும். சரிங்களா? ஒரு கால் வக்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தால், ஒரு நிர்பந்தமாக போகக்கூடிய வாகனங்கள், ட்ரெயின் இது அல்லது பஸ் அல்லது ஃப்ளைட், இது போல வாகனங்கள் நம்மளால நிப்பாட்ட முடியாது. அதனால அந்த வாகனங்களில் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வக்து முடிஞ்சிரும்னு சொல்லி ஒரு பயம் இருந்தால் நம்ம அப்படியே தொழுவலாம். இதே நம்முடைய சொந்த காராக இருந்தால் ஒரு இடத்துல நம்ம நிப்பாட்டி தான் என்ன செய்யணுங்க, நின்ற நிலையில் நம்ம தொழுதுட்டு தான் நம்ம போக வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் ஒரு சோம்பலின் காரணமாக, ஒரு பொடுபோக்கின் காரணமாக இன்னைக்கு என்ன செய்றாங்க, அமர்ந்த நிலையில் இன்னைக்கு தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாம் இதை அறவே என்ன செய்யலாங்க, விரும்பவில்லை. ஆனா இதே பாருங்க, நஃபிலான தொழுகைகள், இப்போ நஃபிலான தொழுகைகளும் சுன்னத்தான தொழுகைகளையும் முடிந்த அளவுக்கு நம்ம நின்ற நிலையில் தான் நம்ம தொழுவ வேண்டும். சரிங்களா? இப்போ நஃபிலான தொழுகைகள் நம்ம என்னங்க, நமக்கு சக்தி இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அமர்ந்த நிலையில் நம்ம தொழுவலாம். சரிங்களா? ஏன்னு சொன்னா அது நஃபிலான தொழுகைகள். ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா, நீங்கள் உங்களால் முடிந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அமர்ந்த நிலையில் தொழுவலாம். ஆனா உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும். இதே உங்களுக்கு சக்தி இருந்தும் நீங்கள் நஃபிலான தொழுகைகளில் நீங்கள் நின்ற நிலையில் தொழுதால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு முழுமையான நன்மைகளையும் கொடுப்பார். இதே நீங்கள் அமர்ந்த நிலையில் தொழுதால், அதாவது நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தும் நீங்கள் அமர்ந்த நிலையில் தொழுதால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதி நன்மைகளை தான் கொடுப்பான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம உள்வாங்க வேண்டும். சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சஃபருக்கு போகிறோம், நாம வாகனங்களில் அமர்ந்த நிலையில் தொழுவலாமா? தொழுவலாம். எப்போன்னு சொன்னா நம்ம போறதுக்குள்ள வக்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தா நம்ம என்ன செய்யலாங்க, தொழுவலாம். இதே நம்முடைய சொந்த காராக இருந்தால் நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு விரிப்பை போட்டு நம்ம என்ன செய்யணும், நின்ற நிலையில் தொழுவ வேண்டும். எப்போ அமர்ந்த நிலையில் தொழுவணும், ஒரு நிர்பந்தமாக போகக்கூடிய வாகனங்கள், இப்போ ட்ரெயின், பஸ் அல்லது ஃப்ளைட், இந்த வாகனங்களில் வக்து முடிஞ்சிரும் சொல்லி நமக்கு பயம் இருந்தால் அப்போ நம்ம அமர்ந்த நிலையில் தொழுவலாம். இல்ல நம்ம வக்து முடியறதுக்குள்ள நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை இருந்தா நம்ம அங்க போயிட்ட பிறகுதான் என்ன செய்யணும், ஒரு இடத்திலேயோ அல்லது பக்கத்துல மஸ்ஜிதுகள் இருந்தா அங்கேயோ போயிட்டு நம்ம நின்ற நிலையில் தொழுதுதான் நம்ம என்ன செய்யணும், தொழுகைகளை நாம நிறைவேற்ற வேண்டும். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை பரப்புங்கள். இதன் மூலமாக அவர்கள் அதன்படி அமல் செய்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதனுடைய சவாபுகள் அல்லாஹ் நமக்கும் கொடுப்பார். ஆக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த வாகனங்களில் தொழக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். நாளைக்கு இதே தொடராக இன்ஷா அல்லாஹ் இப்போ சில நபர்கள் வாகனங்களும் அல்ல, பொதுவாக மஸ்ஜிதுகளில் கொஞ்சம் வயதானவர்களோ அல்லது அடிப்பட்டவர்களோ அல்லது நின்று தொழுவதற்கு சக்தி இல்லாதவர்களோ அல்லது ருக்கு சஜதா செய்ய முடியாதவர்களோ இவர்கள் என்ன செய்யறாங்க, நாற்காலிகளில் சேர்கள்ல அமர்ந்து தொழுகிறாங்க. அதனுடைய முறைகள் என்ன, மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்ல வருகிறது, நாற்காலிகளில் அமர்ந்து தொழுவதை பற்றி மார்க்கம் என்ன சொல்ல வருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், இதே தொடராக தொழுகையுடைய சட்டங்களின் அடிப்படையில் நம்ம கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.